இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்ததினால் தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிற்று. தேவன் அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணினார். தேவன் அவர்களை கொல்லும்போது அவர்கள் தேவனை குறித்து விசாரித்தார்கள், மனம் திரும்பினார்கள், தேவனை அதிகாலமே தேடினார்கள். ஆனால் அவர்களுடைய மனமாற்றத்தில் உண்மை இல்லை. தேவனிடத்தில் பொய் சொன்னார்கள். தேவ கோபத்தின் வேதனை தாங்க முடியாமல் கர்த்தரிடத்தில் வந்தார்கள். தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசினார்கள், தங்கள் நாவினாலோ அவர்களிடத்தில் பொய் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் மனமாற்றத்தில் உண்மை இல்லை. சங்கீதக்காரர் அவர்களுடைய மாய்மாலமான பேச்சுக்களை பற்றி தெளிவாக விவரிக்கிறார். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை என்று சங்கீதக்காரர் இஸ்ரவேலரின் மாய்மாலத்தை பற்றி சொல்லுகிறார். தேவன் அவர்களை கொன்று போட்டார். அவர்களை தம்முடைய ஆக்கினைக்கு உட்படுத்தினார். அப்போது அவர்கள் தேவனை குறித்து விசாரித்தார்கள். பயத்தினாலே தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சினார்கள். தாங்கள் மனம் திரும்பி இருப்பதாகவும் இனிமேல் பாவம் செய்ய போவதில்லை என்றும் அவர்கள் கர்த்தரிடத்தில் வாக்கு பண்ணினார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக ஜீவிக்கப் போவதாகவும் சொன்னார்கள். அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. தேவன் தங்களுடைய சாதுரியமான பேச்சை நம்பி தங்கள் மீது அன்பாயிருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். தேவன் கிருபை உள்ளவராக இருப்பதினால் அவரை எளிதாக ஏமாற்றிவிடலாம் என்றும் யோசித்தார்கள். காலையிலே மனம் திரும்பினார்கள், மாலையிலே பின்வாங்கி போய்விட்டார்கள். தங்கள் வார்த்தையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவர்கள் இருதயம் தேவனிடத்தில் நிலைவரப்படவில்லை. தேவனுடைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் புத்திரர் உண்மையாய் இருக்கவில்லை. தேவனிடத்தில் நயமாக பேசினால் அவர் தண்டனையை குறைத்துக் கொள்வார் என்று நினைத்தார்கள். தேவனுக்கு முன்பாக ஒரு பேச்சும் அவருடைய சமூகத்தை விட்டு போன பின்பு வேறொரு பேச்சுமாக அவர்களுடைய ஜீவியத்தில் மாய்மாலம் நிரம்பி இருந்தது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், ஆனால் அவருடைய வாயும் இருதயமும் ஒத்துப்போகவில்லை. தங்கள் வாயினால் தேவனுக்கு இச்சகம் பேசினார்கள், அவர்கள் இருதயமோ தேவனிடத்தில் நிறைவேறப்படாமல் போயிற்று. தேவனுக்கு உன்னதமான என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ள இடங்கள்: உன்னதமான தேவன், உன்னதமானவர், உன்னதமான தேவன், மகத்துவமும் உன்னதமும் ஆனவர். மனுஷன் தேவனை பற்றி தவறான காரியங்களை கூறுகிறான். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை தேவனிடம் பேசுகிறான். தன் உதடுகளினால் மட்டும் தேவனை துதிக்கிறான். அவனுடைய இருதயத்திலோ தேவ பயம் இல்லை. தேவனிடம் பொருத்தனை பண்ணுகிறான், ஆனால் தான் பண்ணிய பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு எந்தவிதமான முயற்சியையும் மனுஷன் மேற்கொள்வதில்லை.